ஓகே. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாற்போல் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் டி நகருக்குட்பட்ட பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பாக மிகப்பெரிய மேம்பாலம் கிட்டத்தட்ட 1200 மீட்டருக்குட்பட்ட மேம்பாலத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உஸ்மான் ரோடு சாலைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை ஏற்போல் இந்த டி நகர் மேம்பாலத்தை திறந்து வைத்தார்கள். அதற்கு முன்பதாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மண்டலம் 11க்குட்பட்ட பகுதிகளில் அங்கு ஒரு மேம்பாலத்தை துவங்கி வைத்தார்கள். இப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியின் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாற்போல் டிராஃபிக் இடையூறு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மேம்பால பணிகள் துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்றாக இன்றைக்கு கணேசபுரம் பகுதிக்குட்பட்ட மேம்பால பணியினை ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த ஆய்வின் போது மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினரான ஆர்டி சேகர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மதிப்புக்குரிய குமரகுருபன் சார் அவர்களும் டிசி சிவகிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மெட்ரோ துறையை சார்ந்த அதிகாரி வினய் சார் அவர்களும் உட்பட அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்றார்கள். இந்த கணேசபுரம் மேம்பாலம் என்பது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டு தொடர்ந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கணேசபுரம் மேம்பாலத்தில் 58 மீட்டருக்குட்பட்ட பகுதிகள் ரயில்வே துறையை சார்ந்த பகுதியாக இருக்கிறது. ரயில்வே துறை மூலம் என்ஓசி வாங்கி மாநகராட்சி சார்பாகவே அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக அந்த பகுதிகள் போக்குவரத்து மாநகராட்சி சார்பாக தடை செய்யப்பட்டிருந்தது. இப்போ வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வண்ணம் அந்த பகுதியில் சாலை சீரமைத்து போக்குவரத்தை இன்றைக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி திறந்து வைக்க இருக்கிறோம். மேம்பால பணிகளும் ஜனவரி மாதத்துக்குள் முடிப்பதற்காக ஒப்பந்ததாரர்களும் தெரிவித்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் விரைவில் இந்த மேம்பாலமும் துவங்கி வைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து மண்டலம் 4க்குட்பட்ட பகுதிகளில் 46 வார்டில் இன்றைக்கு குளம் சீரமைக்கும் பணிகளை ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த குளம் கிட்டத்தட்ட 9 ஏக்கர் ரயில்வே துறையை சார்ந்த நிலமாக இருக்கிறது. ரயில்வே துறையிடம் தெரிவித்து இப்போ அந்த குளத்தை சீரமைக்கும் பணி மாநகராட்சி சார்பாக ஏற்படுத்தி வருகிறோம். தென் சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் இந்த குளம் சீரமைத்து அதை சுற்றிலுமாக பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கான சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. வட சென்னையிலும் அதே போல் மேற்கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த பகுதி 9 ஏக்கர் நிலத்தில் இந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்குள் இந்த பணிகளும் நிறைவேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் துவங்கி வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளேன். வடசென்னை தாழ்வான பகுதி மேடம் பரவாயில்ல மழை பெய்யும் அதிக செயல்திறன் கொண்ட மோட்டார்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டே முன்னெச்சரிக்கையாக எதெல்லாம் லோ லைன் ஏரியா அப்படின்னு கண்டறிந்து அந்த பகுதிகளெலாம் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருந்து இந்த ஆண்டும் அதே போல் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முக்கியமாக வட சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் லோ லைன் ஏரியா என்று கண்டறிந்து அந்த பகுதிகள் எல்லாமே 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தேவை அடிப்படையில் 50 HP 75 HP கொண்ட மோட்டார்களும் மாநகராட்சி சார்பாக அந்தந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள், இந்த சாலை பணிகள், இதுக்கெல்லாம் ஏதாவது நம்ம ஒரு காலக்கெடு கொடுத்துருக்குமா முடிக்கிறதுக்கு? இந்த சாலை வெட்டுக்கள் ரோட் கட் பொறுத்த வரைக்கும் இப்போ மழை துவங்க இருக்குது. ரோட் கட் பண்ணால் தான் மெட்ரோ வாட்டர் துறை சார்பாகவும் பணிகள் மேற்கொள்ள முடியும். மாநகராட்சி சார்பாகவும் சில பணிகள் மேற்கொள்ள முடியும். வரக்கூடிய அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய கால அவகாசம் விதித்திருக்கிறோம். அக்டோபர் 15க்கு அப்புறம் எந்த ஒரு ரோட் கட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம். மழைக்காலங்கள் முடிந்த பிறகு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் அந்த பணிகள் எல்லாமே மாநகராட்சி சார்பாக துவங்கப்படும். கால்வாயெல்லாம் தூர்வாரப்பட்டிருக்கா மேடம்? இந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி சார்பாக 3 வகையில் இந்த தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிஆர்ஆர் சாலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாட்டி நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சக்கிங் மூலயமா இந்த தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதே போல் இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாத்துக்குமே மேனுவலாக தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. 2 சுழற்சி முறையில் இந்த தூர்வார பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அதே போல் இந்த ஆண்டும் நடைபெற்று வருகிறது. சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே முழுக்கக்கூடிய காட்சிகள்
பார்க்க முடியும். இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன செய்யப்பட்டிருக்காங்க? சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே தெரியும், அன்பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அப்படி இருக்க காலகட்டத்தில் பருவமழையின் பொழுது 15 சென்டிமீட்டரில் 20 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட மழையை வந்து தாங்கக்கூடிய சூழல் வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்குது. அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே வந்து மழைநீர் வடிகால் மூலியமாக நம்ம வந்து மேம்படுத்தியிருக்கிறோம். 20 சென்டிமீட்டருக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம மழை வந்து அது இயற்கை கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்கும். அப்படி இருக்கதான் இதற்கு முன்னாடி கூட வந்து தண்ணி நிற்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட 7 நாள் 8 நாள் வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்ரூவ் படுறதுக்கு நம்மளுக்கு கால அவகாசம் தேவைப்படும். ஆனால் இப்போ இருக்க கட்டமைப்புகளில் வந்து 24 மணி நேரத்தில் வந்து பொதுமக்களுக்கு இடையூறால் இரவு மழை பெய்ந்தால் காலையில் வந்து பொதுமக்கள் டிராஃபிக் இல்லாமல் அவங்க பணிக்கு செல்ல, ஸ்கூலுக்கு செல்ல வந்து கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்குதுன்னு தெரியும். பட்டாளம் அதே மாதிரி தட்டாங்குளம் பகுதியை வந்து முழுமையடைந்துள்ளதா பணிகள்? பட்டாளம் பொறுத்த வரைக்கும் இப்போ MLS ரோட்டில் வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மழைக்குள்ளே வந்து அது முடிவுக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். அதே போல் அந்த பகுதியில் ஒரு ரோட் கிராசிங் இருக்குது. அந்த பணிகளும் வந்து போலீஸ் டிராஃபிக் மூலியமாக NOC வாங்கியிருக்கோம். அந்த பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. பல இடங்கள் இந்த ஒப்பந்ததாரர்களுக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் இடையான முரண்பாடுகள் நிறைய இருக்குது. நடவடிக்கை எதுவும் எடுத்துருக்குமா பணிகள் குறித்த? இல்லை, ஒப்பந்ததாரர்களுக்கு வந்து பணிகளை விரைவாக முடிக்குமாறு தான் நம்ம அறிவுறுத்தி வரோம். ஏன்னா ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரும் அந்த வார்டுக்கு அந்த பப்ளிக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கச்சு பணிகளை சீக்கிரம் முடிக்க தான் அறிவுறுத்தி. ஓகே சார்.